இப்போ செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே இந்த ஷோ பார்த்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஆத்ரே வந்து அவங்க எக்ஸிட் ஸ்பீச் அப்போ சொல்லியிருக்காங்க போல இருக்கு, இந்த ஷோவை நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்துட்டு ஒழுங்காக ஓட் போட தெரியாத மக்களால் தான் நான் இங்கே வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஆல்சோ அவங்களோட ஏவியை நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன்னு வர சொல்லியிருந்திருக்காங்க. ஏவியை பார்க்காம எதுக்கு போகிறாங்க, இது வரைக்கும் எந்த கண்டஸ்டண்ட்டும் அந்த மாதிரி பண்ணதே இல்லை, இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் இந்த ஷோ பார்க்க தெரிஞ்சு ஓட்டும் போட தெரிஞ்ச மக்களால் தான் நீங்கள் கரெக்டாக தான் எவிக்ட் ஆகி போயிருக்கீங்க ஆதிரேன்னு எனக்கு சொல்லணும் போல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவாகரால் ஏதாவது சேஃப்டி இருக்கா, பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எனக்கு விஜய் சேதுபதி சார் கேட்டிருக்காரு. எனக்கு தோணுச்சு பிரதீப் ஆண்டனி சீசனுக்கும் விஜய் சேதுபதி சாரே இருந்திருக்கலாம். ஒரு வேளை இருந்திருந்தா பிரதீப் போகாமல் இருந்த சீசன் 7 வேறு மாதிரி போயிருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அந்த இக்குவேஷனே டோட்டலாக மாறி இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா இவர் ரொம்ப பொறுமையாக கேட்குறாரு. கேட்கும்போது சுபிக்ஷா இல்லை, எங்களுக்குலாம் எந்த மாதிரி இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் கேர்ள்ஸ் வந்து இல்லை, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது கமருதீன் வந்து சொல்கிறாங்க, இல்லை சுபிக்ஷா சொன்னாங்க உங்களால் தான் சேஃப்டி இல்லைங்கிற மாதிரி என்னை பார்த்து பேசினாங்க சார், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. சொல்லும்போது சுபிக்ஷா வந்து இல்லை நான் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சுபிக்ஷா சொல்கிறாங்க. அப்போ விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு, சுபிக்ஷா சொன்ன மாதிரி தான் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே வரல அப்படின்னோடனே கமருதீன் வந்து இல்லை சார் ப்ராமிஸ் சார் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக எனக்கு இந்த இடத்துல என்ன புரிஞ்சுதுன்னா, கமருதீன் வந்து பொய் சொல்லலை, கமருதீன் அதை அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு கரெக்டாக புரிய தெரியாது. ஸோ அவர் அதை தப்பாக புரிஞ்சுட்டு அதை தான் அவருக்கு தெரிஞ்சு அவர் உண்மை தான் பேசுகிறாரு, அவர் பொய் பேசலை. ஆனால் அவரோட புரிதல் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறது தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.